பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைவன் முருகனுக்கு நன்றி. நிறைய பேருக்கு இப்போ லெமன் எலுமிச்சை பழம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு பயன்படுத்தணும். நிறைய பேர் வீட்டில் எலுமிச்சம் பழம் கிராம பகுதியிலும் சரி, இப்போ சிட்டி லைஃப்ல நிறைய பேர் அந்த எலுமிச்சத்தோட மகிமை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வீட்டில் செடியா வளர்க்குறாங்க. இல்லை கிராமப்புறத்துல தான் நீங்கள் அது அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் மரம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த சிட்டி லைஃப்ல பாதி பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாஸ்து ரீதியா எலுமிச்சம் மரம் வீட்டில் வைக்கக்கூடாது. அது ஒவ்வொருத்தவங்களோட சில பல கிரகங்களும், அது ஒவ்வொருத்தவங்களோட ஜாதகம் நீங்க கொண்டு போய் நீங்க அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்க கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க தனித்தனி. உன் கதையோட ஆரம்பம் சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா உன்னோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். உன்னோட மீதி கதை இன்னும் பாக்கி இருக்கு. நீ யாரா இருக்கணும்னு நீதான் முடிவு பண்ணணும். பலன்கள்ல அந்த எலுமிச்சம் மரத்துக்கு சொல்லுவாங்க. ஆனால் எலுமிச்சம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒன்று இருக்கு. சக்தியும் தாண்டி ஒரு 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 ஆற்றலும் ஒரு தெய்வீகமான ஒரு பவர் அந்த எலுமிச்சை பழத்துல இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. இது நீங்க கேட்ட கேள்வி, ரிப்பீட்டடா கேட்கிற கேள்வி தான் என்ன நீங்க கேட்டீங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த காணொலி முழுவதும் நீங்க பார்க்க போறீங்க. எலுமிச்சை பழம் நீங்க முருகன் கோயில்ல நீங்க வேல்ல சாத்தலாமா, அதாவது வேல்ல எலுமிச்சை பழத்தை குத்தலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நானும் தான் பண்றேன். இதுக்காக இது ஒரு தவறான ஒரு செயலா பாதி பேர் சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை நீங்க முருகனுக்கும் முருகப்பெருமானோட வேல்ல அது சாத்தக்கூடாது, அந்த எலுமிச்சை பழத்தை குத்தக்கூடாது அப்படின்னு பாதி பேர் இதே ஆன்மீகம் பேசுறவங்க சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, எலுமிச்சை பழத்துக்கு தாற்பயம் வேற மாதிரி ஒரு இருக்கு, அது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது, அதுக்கான ஒரு சக்திகள். அதையும் தாண்டி இது முருகப்பெருமானுக்கு வேல்ல நம்ம காணிக்கையாகவோ இல்ல வேல்ல நம்ம படையலாகவோ இல்ல வேல்ல நம்ம ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு பரிகாரம், அதையும் தாண்டி வேல்ல நீங்க குத்துறது தப்பு இல்லையா, இதனால நமக்கு ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் வருமா அப்படின்னு சொல்லி இதுதான் மக்கள் மனசுல நிறைய பேர் கேட்கிற கேள்வி. முதல் கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழம் எதுக்கு பயன்படுத்தலாம், எதுக்கு பயன்படுத்தக்கூடாது, அந்த எலுமிச்சை பழம் வீட்டில் வந்த பிறகு நீங்க என்னென்ன செய்ய வேண்டும். இது வீட்டில் வந்த பிறகு என்னென்ன செய்ய வேண்டும் என்றால், வீட்டில் இப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்க, அது ஒரு பெரிய பெரிய நான் சொல்றது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலங்கள். அதாவது இப்போ திருச்செந்தூர் போறீங்க, திருச்செந்தூரா இருக்கட்டும், பழனியா இருக்கட்டும், இல்லை உங்க வீட்டு பக்கத்திலே உங்க ஊர்ல சில பவர்ஃபுல்லான ஒரு கோயில்கள் இருக்கும், திருத்தலங்கள் இருக்கும், மிகச்சிறந்த ஒரு பழமை வாய்ந்த மிக அதிவீதமான சக்தி ஆற்றல் இருக்கக்கூடிய திருத்தலங்கள். அந்த கோயில் அது எந்த ஒரு இறைவனா கூட இருக்கலாம். அந்த இறைவன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு எலுமிச்சக்கனி, ராஜக்கனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எலுமிச்சக்கனி உங்க கையில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்களா எலுமிச்சை பழத்தை நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்ய வேண்டும். அந்த எலுமிச்சை பழத்தை உங்க வீட்டுல நிறைய பேருக்கு நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் வராத தொல்லைகள். தூக்கம் ஏன் வரல, இது ஒரு கொஸ்டினா இருக்கு. தூக்கம் ஏன் வரல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கனவுகள் வரும், அதாவது ஒரு நெகட்டிவான கனவுகள். இதெல்லாம் இந்த கனவுல நான் கண்டிருக்கவே கூடாது, எனக்கே இந்த மாதிரி கனவு வருது, இறக்கக்கூடிய ஒரு கனவுகளா இருக்கட்டும், இல்லை ஒரு அபசகரமான ஒரு விஷயம், ஐயோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது, ஆனா கனவுல வந்திருக்கு, டபார்னு நம்ம தூக்கத்துல நம்ம எரிச்சிடுவோம். இல்லை நம்ம கனவையும் தாண்டி இப்ப நம்ம நைட்ல படுத்துட்டு இருக்கும்போது யாராவது நம்ம கூப்பிடுற மாதிரி இருக்கும். இல்லை கெட்ட சிந்தனைகள், அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமா அந்த வீட்டுல சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க கோயிலுக்கு போகும்போது நிறைய பேர் இந்த எலுமிச்சை பழத்தை கருவறையில் இருக்கக்கூடிய அது இறைவன் காலடியில் பாதத்தில் வைத்திருக்கும் எலுமிச்சை பழத்தை நீங்க வீட்டுல வாங்கியிருக்கீங்க, வீட்டுல கொண்டு வரீங்க. இதை நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் நீங்க என்ன பண்ணணும்னா, அதை அவங்களே சொல்லுவாங்க. இது நீங்க தலைமாட்டு கீழே வச்சு படுத்துக்குங்க, நைட்டு தூங்கும் போது இதை தலகாணி கீழே வச்சு படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இந்த தலகாணி கீழே வச்சு படுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு அந்த வீட்டுல ஒருத்தருக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த தலகாணி கீழே வச்சு படுக்கும்போது ஒரு கூட்டமா ஒரு 5 பேர் 6 பேர் ஹாலில் படுக்கக்கூடிய வழக்கம்
இருக்கு. அப்போ அந்த எலுமிச்சை பழம் அது உங்களுக்குள்ளேயே தான் அந்த ஆறா வந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கருவறையிலிருந்து இறைவன் காலடியிலிருந்து பாதத்தில் இருக்கும் அந்த எலுமிச்சை பழம் நிறைய ஒரு மந்திரங்கள் ஜெபிக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த எலுமிச்சை பழம் இறையாற்றலுடன் உங்க வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க எந்தெந்த பிரச்சனைகளுக்காக நீங்க கோயில் போயிருக்கீங்களோ அது அனைத்து பிரச்சனைகள் தீரும். அதுக்கப்புறமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து தொடர்ந்து ஒரு 3 நாள் வச்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை போனதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சை பழத்தை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, கடல்ல வந்து ஒண்ணு கடல்ல போட்டுடுங்க. இல்லைன்னா கால் தடம் படாத, அதாவது உங்க காலோ இல்ல யாராவது கால் தடம் படாம இருக்கிற ஒரு 4 தெரு, அதாவது முக்கோட்டி தெரு, அதாவது ஒரு 4 அட்ஜாயினிங் ஸ்ட்ரீட்ஸ் சொல்லுவாங்க. இந்த லெஃப்ட், ரைட், சென்டர், மிடில், இந்த 4 தெருவுமே ஜாயின் பண்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த எலுமிச்சை பழத்தை வந்து நீங்க போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இதுதான் வந்து ஒரு சம்பிரதாயம். நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் கூட இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வரும். ஆனா இது அனைத்துமே உண்மை. இது நிறைய பேருக்கு நடந்தும் இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த எலுமிச்சை பழம் முருகப்பெருமானுக்கு வேல்ல வந்து நம்ம வந்து சாத்துறோம், வேல்ல வந்து நம்ம குத்தலாமா, இது வந்து தவறு இல்லையா, நீங்க பண்றீங்களே இதனால உங்களுக்கு என்ன பலன்கள்? ஏங்க, பலனை தாண்டி இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் வந்து நடக்க போகுது. இது வந்து நம்ம வந்து ரிஷிகளோ ஞானிகளோ அல்லது சித்தர்களோ கிடையாது. இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், தனியான ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன். ஒரு விஷயம் நமக்கு நெகட்டிவா நடக்க போகுது, இல்லை நமக்கு எதுவுமே நடக்கக்கூடாது, பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சை பழம் வந்து ஒரு உயிர் இருக்கும், ஒரு ஆற்றல் கூடிய ஒரு தன்மை கொண்டது. இது வந்து ஒரு உயிர் ஜீவன் தான் அந்த எலுமிச்சை பழம். இந்த கனியை வந்து நம்ம வேல்ல குத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எதுவும் நடக்கக்கூடாது. இது வந்து நான் காணிக்கையாகவும் ஒரு காவாகவும் நான் வந்து உனக்கு கொடுக்குறேன். எலுமிச்சை பழத்தை வந்து ஒரு படையெல்லாம் நான் வந்து முருகருக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு நடக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அல்லது நமக்கு நடக்கக்கூடிய விபத்துகள் இது அனைத்துமே வந்து எலுமிச்சை பழத்துக்காக, அந்த எலுமிச்சை பழத்தை மூலியமா நம்ம வந்து அந்த வேல்ல வந்து நம்ம குத்துறோம். நம்ம காக்கக்கூடிய அந்த வேல் மேல நம்ம எலுமிச்சை பழம் குத்தும் போது இது அனைத்துமே அந்த எலுமிச்சை பழத்துக்கு போய் சேர்ந்துடும். இதுக்கப்புறம் நமக்கு எதுவும் நடக்காது. இதுதான். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம் பழத்துக்காக நம்ம வேல்ல குத்துறத வந்து வெறும் இந்த ஒரு அசம்பாவிதம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. எந்த தடைகளுமே, ஒரு வேலை கிடைக்கக்கூடாத, நமக்கு நீண்ட நாளா வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கல, அதுவும் இல்லாமல் வந்து இது ரெகுலரா, நான் சொல்றது வந்து ஒரே நாள் போயிட்டு பண்ற விஷயம் கிடையாதுங்க. இது வந்து ரெகுலரா ரொட்டீனா நீங்க வந்து எப்பெல்லாம் முருகப்பெருமான் கோயிலுக்கு நீங்க ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு இருக்கும் பொழுதும் அங்க வந்து கண்டிப்பாக ஒரு வேல் இருக்கும். அந்த வேல்ல நீங்க வந்து வாங்கிக்கூடிய இந்த ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து நீங்க வேல்ல வந்து குத்திட்டு வாங்க. என்ன குத்தணும், சும்மா போய் அந்த வேல்ல எலுமிச்சை பழத்தை குத்துற அப்படின்னு சொல்லிட்டு குத்தக்கூடாது. உங்க மனசுல ஒரு வேண்டுதல் வச்சிருப்பீங்க, அந்த எலுமிச்சை பழத்துல அந்த வேண்டுதல் வச்சு அந்த எலுமிச்சை பழத்தை நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். இது வந்து ருட்டீனா நீங்க பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா நிறைவேறும். இப்போ எலுமிச்சை பழம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க, இது வந்து நம்ம குத்தக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆயுத பூஜை அன்னைக்கோ இல்லை வந்து ஒரு சிறப்பான நாட்கள், அமாவாசை அன்னைக்கு, ஏன்னா அமாவாசை அன்னைக்கு பாதி பேர் வந்து இந்த வாகனங்களுக்கு வந்து பூஜை பண்ணக்கூடிய வழக்கம் இருக்கும். எல்லா வாகனமும் நிற்க வச்சு அந்த வாகனத்துக்கு பூஜை பண்ணிட்டு, அந்த வாகனம் புது வாகனம் நம்ம வாங்கினா கூட ஒரு கடையில இருந்து நம்ம ஷோரூம்ல இருந்து ஒரு கார் வாங்குறோம், ஒரு பைக் வாங்குறோம் கூட வச்சுக்கோங்களேன். அந்த வாகனத்துக்கு கீழே 4 சக்கரத்திலையும் 2 சக்கரத்திலையும் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு முதல் அந்த படையல் முடிந்த பிறகு முதல் அந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த வாகனத்துல முதல் ஏத்துற அந்த எலுமிச்சை பழத்தை தான் நம்ம ஏத்துறோம். இது எதுக்காக? ஏன்னா விபத்து எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகத்துக்காக, சாஸ்திரம் சம்பிரதாயத்துக்கு நம்ம அப்படியே முன்னோர்கள் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம திரும்ப 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 அதை ரீரைட் பண்ணிட்டு இருக்கோம், ரீஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதேதான் அந்த கான்செப்ட். இதை வந்து நீங்க டீப்பா ஒன்றும் போயிட்டு எல்லாம் இருக்க வேணாம். இது வந்து நல்லது கெட்டது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம எது செஞ்சாலும் ஒருத்தரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நன்மைகள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் இதை வந்து ஒரு சாஸ்திரமும் சமுதாயமாக கூட, இது நிறைய பேர் இந்த கோயில்கள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட இந்த எலுமிச்சை பழத்தை வந்து 4ஆ கட் பண்ணி அதில் வந்து குங்குமமும் மஞ்சளும் அதில் வச்சு ஒரு சூடத்தை வச்சு இந்த திருஷ்டி சுத்துவாங்க. நீங்க நிறைய பேருக்கு வந்து சில
கிராம பகுதிகளில் வந்து நீங்க வந்து போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், உங்க குலதெய்வ கோயில்கள் வந்து இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அங்க வந்து திருஷ்டி வந்து எடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எலுமிச்சை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த எலுமிச்சை பழத்தை நாலா அரைஞ்சு அதுக்குள்ள வந்து குங்குமமும் மஞ்சளும் போட்டு அதுக்கு மேல சூடத்தை வச்சு ஏற்றி உங்க உங்க முன்னாடி, உங்க யார் யார் முன்னாடியோ அவங்க முன்னாடி வந்து ஒரு ஒரு திருஷ்டி சுத்துவாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம். நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து நம்ம இன்னைய வரைக்கும் அதை கடைபிடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதை பண்றாங்க, பண்ணிட்டு இதை வந்து யாருமே எந்த கேள்வியுமே கேட்காம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நன்மைகளும் நடந்திருக்கு. அதே மாதிரி கோயில்ல நீங்க வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு எலுமிச்சை பழம் நீங்க கேட்டாலோ இல்ல நீங்க கேட்காமல் அது வந்து கோயில் அர்ச்சகர் வந்து உங்களுக்கு எலுமிச்சை பழம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை ஒரு நாள் வந்து உங்க வீட்டு பூஜையில அந்த எலுமிச்சை பழத்தை வைங்க. வச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை பழம் வந்து நிறைய இண்டிகேஷன்ஸ் எல்லாம் எனக்கு நடந்திருக்குங்க. பர்சனல் லைஃப்ல நிறைய இண்டிகேஷன்லாம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழம் நான் கொண்டு வருவேன். நான் முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை வீட்டுக்கு கொண்டு வருவேன். சப்போஸ் ஏதாவது ஒரு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் அங்கே வருவாங்க, என்னை பார்க்க வரும்போது யாராவது அது யார் மனசுல என்ன இருக்கு, இவங்க ஒரு கெட்ட எண்ணத்துல வராங்களா, இல்லை இவங்க தப்பான ஒரு நோக்கத்துல வந்திருக்காங்களா, இல்லை நமக்கு ஏதாவது வந்து ஒரு எப்படி சொல்றது பிட்ரேல் பண்ண நினைக்கிறாங்களா அப்படின்னா, அந்த எலுமிச்சை பழம் வந்து பூஜை ரூம்ல இருக்கிற எலுமிச்சை பழம் நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த எலுமிச்சை பழம் வந்து ஒரு கருகிற மாதிரி இருக்கும். கருகிற மாதிரினா உடனே கருகிறாது, ஒரு அழுகக்கூடிய அழுகி போய் இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கும். அதாவது ஒரு இரவு நீங்க வச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் நீங்க பார்க்கும்போது அந்த எலுமிச்சை பழம் வந்து அழுகுன மாதிரி நீங்க இருந்துச்சுனால் அந்த நெகட்டிவ் வந்து அந்த எலுமிச்சை பழம் எடுத்துக்கிச்சு. இது ஒரு இண்டிகேஷன், ஒரு அலர்ட் தான். அதை நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு கடல்ல போய் போட்டு வந்துடுங்க. இல்ல உங்க கால் படாத ஒரு இடத்துல போய் உங்க தலையை சுத்தி உங்க வீட்டை சுத்தி அந்த எலுமிச்சை பழத்தை போய் தூக்கி போட்டுட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். மிகப்பெரிய ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இதை வந்து நீங்க ரொம்ப ஒரு யோசிச்சு காம்ப்ளிகேட்டடான வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து எதுவுமே யோசிக்காதீங்க. நான் இன்னைக்கும் முருகப்பெருமானுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு எலுமிச்சை பழம் அந்த வேல்ல குத்துறதுக்கு காரணம் இதுக்காக மட்டும்தான். நான் வந்து ஒரு பலி கொடுக்குறேன், ஒரு படையல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா பல தடைகளும் தாண்டி இந்த தடைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. தினசரியா இதே மாதிரி உன்னை வந்து பார்க்கணும். இதுக்கான வர தடைகளும் என்ன அறியாம யாராவது பின்னாடி ஏதாவது வேலை செஞ்சிருந்தா கூட அந்த தடைகள் வந்து நீ பார்த்துக்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை நான் வந்து வேலில் வந்து நான் குத்திட்டு வரேன். இவ்வளவுதாங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.